இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல வந்துட்டு ஒழுங்கா வந்து அது சட்டப்படி சரியா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல வந்து தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்திருக்காங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, தாம்பரத்துல ஒரே வீட்டுல வந்து 360 ஓட்டுகள் வந்து இருக்கு, இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க மேம் எஸ்ஐஆர்? இப்ப பீகார் தேர்தல் நடந்த உடனே பீகாருக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு பகுதியில இருந்து இப்படி ஒரே வீட்டுல 0 நம்பர்ல இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்லாம் ராகுல் காந்தி அதை வெளியே கொண்டு வந்தார். அந்த மாதிரியான ஒரு இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சட்டத்துக்கு புறம்பா செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் யார் தெரியுமா? திமுக. திருமங்கலம் மாடல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திருமங்கலம் மாடல்ல அப்போ வந்து ஸ்டாலினுடைய சகோதரர் அழகிரி, அஞ்சா நெஞ்சன் அழகிரி, அவர் வந்து இத்தனை 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம்னாரு. ஜெயிச்சாங்க. அது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு வந்து நீங்க எஸ்ஐஆர்ல வந்து என் ஓட்டை தூக்கிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இது பாசிபிலிட்டி இருக்கு, அது பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த எல்லா திருட்டுத்தனங்களுக்கும் நீ இப்படியெல்லாம் திருடலாம், ஒரு ஓட்டை நீ இப்படி திருடலாம், செத்தவனை கூட்டிட்டு வந்து நீ ஓட்டு போட வைக்கலாம், ஒரே வீட்டுல 100 பேர் இருக்க மாதிரி கணக்கு காமிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பானை எடுத்தது யார், டீச் பண்ணது யார் அப்படின்னீங்கன்னா அது திமுக.